கல்வாரியின் சமாதான துணி காலை தியான வேளைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். மறுபடியுமாக ஒரு புதிய மாதத்திலே முதல் வெள்ளிக்கிழமையிலே காலையிலே உங்களை இந்த தியானத்தோடு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்த நாளாக இருக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் காலை தியானத்துக்காக ஒரு முக்கியமான பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இந்த மாதத்திலே அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் பேசின மிக முக்கியமான காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அதிலே இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 14, 15, 16 ஆகிய வசனங்களிலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, காலையிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்புகிற பொழுது ஆண்டவருடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கடவுளுடைய முகத்தை நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? ஆண்டவருடைய முகத்தை நாங்கள் எப்படி காண முடியும் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தை காலையிலே எடுத்து நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை எங்களோடு பேசுகிறது. ஏனென்றால் வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை தான் இயேசு. ஆகவே இந்த காலையிலும் கூட நீங்கள் இந்த தியானத்தை பார்க்கிற பொழுது என் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் விசேஷமாக இந்த வெளிச்சம் என்கிற ஒரு பகுதியை குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். பாருங்கள், ஆதி ஆகமத்திலே நாங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், அது உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதிலே ஆண்டவருடைய காரியம் வெளிப்பட்டது என்னென்று சொன்னால், மனிதனுடைய வாழ்வுக்கு மிக முக்கியமான 2 பகுதிகளையும் ஆண்டவர் பிரித்தார். ஒன்று வெளிச்சம், அது இருக்கிற நேரங்களிலே அவன் வேலைகளை செய்ய முடியும். இருட்டு வருகிற பொழுது அவன் நித்திரைக்கு போய் ஓய்வு எடுக்க முடியும். ஆகவே ஆண்டவர் அதை பிரித்தார். இந்த நாட்களிலே நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே சொல்லுகிற பொழுது அங்கே சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனங்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஒரு திறமைகளை வைத்து ஆண்டவர் எங்களை உருவாக்கி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எங்களை நேசிக்கிறார். ஒவ்வொருத்தருக்குள்ளாம் ஒரு திறமைகளை வைத்து அது வெளிப்படுகிற பொழுது, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. பாருங்கள், இங்கே இயேசு இப்படி சொல்கிறார், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கை கொளுத்தி ஒரு வெளிச்சத்தை எடுத்து அதை மூடி வைக்கிற பொழுது அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் வாழ்ந்த எங்களுக்கு இந்த நாட்களில் நாங்கள் இந்திய ஆர்மி இங்கே இலங்கையில் இருந்த காலத்திலே நாங்கள் ஒரு பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ளாய் கடந்து சென்ற பொழுது உங்களுக்கு தெரியும், வெளிச்சத்தை நாங்கள் அதிகமாக கொடுத்த முடியாது. ஏன்னா நாங்கள் இருந்த இடத்துல எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பாயிண்ட் ஒன்று இருந்தது. அதிலே அந்த வெளிச்சத்தை நாங்கள் கொளுத்தி வைத்தால் அவர்கள் வந்து சொல்லுவார்கள், உடனடியாக வெளிச்சத்தை நிப்பாட்டுங்கள் என்று சொல்லி. அப்போ அவர்களுக்கு அது வெளிச்சம் ஒரு பிரச்சனையாக அந்த நாட்களில் இருந்தது. ஆகவே எங்களை வந்து விரட்டினார்கள். இப்படியெல்லாம் காரியங்களே செய்தார். நாங்கள் அப்பொழுது சிறுவர்களாக வாலிபர்களாக இருந்த காலங்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு விளக்கு தண்டின் மேல் வைத்தால் தான் அது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னவா இருக்குமா, அது வெளிச்சம் கொடுக்கும். அதை மூடி வைத்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, மற்றவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் நிமித்தமாக அவர்கள் அந்த வெளிச்சத்தை அனுபவிக்க வேணும். பிரியமானவர்கள், அடுத்து சொல்லப்படுகிற பாருங்கள், விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லி. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. பிரியமானவர்களே,
நான் வெளிச்சம் வெளிச்சம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற பொழுது எசாயா சொல்லுகிறான், இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் கட்டுக்கள் இருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆறது? யார்? இன்னைக்கு உலகம் இருளிலே இருக்கிறது, பாவத்திலே இருக்கிறது. பாவம் என்கிற இருளிலே உலகம் ஆண்டு கொண்டு போகிறது. உலகத்திலே நீங்கள் பார்த்தால் பலவிதமான போராட்டம், பலவிதமான பிரச்சனை, பலவிதமான பாடுகள், துன்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு இருள் நிறைந்த வாழ்வு. செய்திகளை பார்த்தால் அப்படி சொல்லப்படுகிறது. பத்திரிகைகளை திருப்பினால் பத்திரிகை செய்திகளில் எப்படி அங்கே மரணம், இங்கே மரணம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஒரே பிரச்சனை. இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த இருள் நிறைந்த இந்த வாழ்க்கையில இருந்து யார் வெளிச்சம் கொடுப்பார்கள்? யார் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார்கள்? நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம். யோவான் அழகாக இதை குறித்து சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், இவனமாய் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக வந்தார். யார்? யோவான் ஸ்நானகன். யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்? உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. என்றால் அவர் நிமித்தமாகத்தான் இருள் விலகினது. இருள் என்கிற பாவம் விலகி போனது. இருள் என்கிறதான பயங்கரம் விலகி போனது. பிரியமானவர்கள், தேவ மனுஷன் சொல்கிறான், மனித வாழ்க்கையிலே பயம் என்று ஒன்று வந்தால் அது அவனை இருளாக மூடிக்கொள்ளும் என்று சொல்லி. பயம், எல்லாவற்றுக்கும் பயம், 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 பயம். இந்த பயத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் பாடுபட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலே இருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்காகவே இயேசு இந்த உலகத்தில், அதுதான் சொல்லப்படுகிறது, உலகத்திலே வந்த மெய்யான ஒளி. இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே வந்து அவர் பிறந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த வெளிச்சம் எல்லார் மேலும் பிரகாசிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. பாவம், சாபம், கட்டுக்கள், பயங்கரங்கள் எல்லாவற்றிலும் இந்த இயேசு விடுதலை ஆக்கினார். அதே போல உங்களுடைய வாழ்விலும் இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த புதிய மாதம் இனி வரப்போகிற நாட்கள், காலங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் இயேசு உங்களுடைய வாழ்வில் அற்புதம் செய்வார். நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். காரணம், அந்த ஒளியை நீங்கள் கண்டடைகிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுகிற அநேகருக்கு ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் காணப்படுகிற இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறட்டும். ஆண்டவர், உலகத்திலே வந்து ஆண்டவரே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாகி எங்கள் ஆண்டவரே எல்லாருடைய வாழ்விலும் நீர் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இருள் நீங்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.